சார் நல்ல வேளை நீங்களாம் வந்துட்டீங்க. இதெல்லாம் எப்படி பண்ணிருப்பானே எங்களுக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேல யார் இருக்காங்க? சார் அது மானோட வைஃப் கிஞ்சல். சார் அவ யார வேணா என்ன வேணா பண்ணுவா. ப்ளீஸ் இங்க இருந்து அவளை கூட்டி போயிடுங்க. ஒரு நிமிஷம். அவ எந்த ஃப்ளோர்ல இருக்கா? சார் 5th ஃப்ளோர், ஃபிளாட் நம்பர் 504. என்னாச்சு? நீ யாரு? என்னோட மனைவி கிஞ்சல். அது கிஞ்சலே கிடையாது, அது வேற யாரோ. சரி இரு. அவன் என்ன கொலை பண்ணிடுவான். ஒரு நிமிஷம். சார், இது எல்லாத்துக்கும் பின்னாடியே ஒண்ணுதான் இருக்கு. ஒருவேளை நான் உங்ககிட்ட அதை சொன்னேன்னா மேபி உங்களாலே அதை நம்ப முடியாது. ஆனா ஆக்சுவலா அப்படிதான் நடந்துச்சு. என்ன விஷயம் சொல்லு. சார், நானும் என்னோட மனைவி கிஞ்சலும் சில வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஃப்ளாட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம். நான் நிறைய சமயம் ஹாஸ்பிட்டல்லே தான் இருப்பேன். ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது கிஞ்சல் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அங்கே முன்னாடி இருக்க ஜன்னல்ல வயசானவங்கள ஒருத்தரை பார்த்ததா அவள் என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. சரி, டெய்லி பொழுத கழிக்க அவளுக்கு ஒருத்தங்க கிடைச்சிருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கிஞ்சல் எவ்வளோ சந்தோஷமா இருந்தானா கிளம்பி அந்த ஆன்ட்டியவே பார்க்க போயிட்டா. நானும் அவள் பின்னாடியே போனேன். அந்த ஃப்ளாட்ல 3 பசங்க இருந்தாங்க. இங்க எந்த வயசானவங்களும் தங்கலையே அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. ஆனா கிஞ்சல் அதை ஒத்துக்க தயாராகவே இல்லை. அவள் வலுக்கட்டாயமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த ஆன்ட்டியை அவள் தேடினா. ஆனா அந்த ஆன்ட்டி அந்த ஃப்ளாட்ல எங்கேயுமே இல்லை. ஒரு நாள் நைட்டு நான் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தப்ப கிஞ்சல் தூக்கத்துல இருந்து என்னை எழுப்பி அந்த ஆன்ட்டி ஜன்னல் ஓரமா இருந்து தன்னை அவங்க பார்க்கறதா சொன்னான். தாங்கிட்ட உதவி கேட்கறதா அவ சொன்னான். என்னால் அதை நம்பவே முடியல. கிஞ்சல், நீ தூங்குன்னு அவகிட்ட நான் சொன்னேன். இதுக்கு நடுவில் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு. ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி பண்றதுக்கு நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருந்துச்சு. அதாவது கிஞ்சல் அந்த கிழவிய ஃபிளாட்டுக்குள்ள பார்த்திருக்கா. ஆனா நீங்க யாரும் அந்த வயசானவங்கள பார்க்கல, அப்படிதானே? சரி, அந்த கிழவிய அந்த வீட்டில் இருக்கிறதா எடுத்துக்கிட்டாலும் எப்படி அவங்க கிஞ்சலோட ஜன்னல் வரைக்கும் வந்தாங்க? இந்த ஃபிளாட்டும் 5வது மாடியில் இருக்கு. இது எப்படி நடக்க முடியும்? அதுவும் அந்த வயசான லேடி கிஞ்சல் கிட்ட ஏதோ உதவி வேற கேட்டிருக்காங்க. ஆனா கடைசியில அந்த 5 பேரும் இவங்களே கொல்றாங்க. அப்ப எல்லாமே கிஞ்சலோட பிரம்மையா? சார், அந்த மாதிரி வயசானவங்க இந்த ஃபிளாட்ல மட்டும் இல்ல, இந்த பில்டிங்ல எங்கேயும் இல்ல சார். சார், எதிரில இருந்த ஃபிளாட்ல அந்த 3 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க சுத்தமா இருக்கிற இடமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததே இல்ல. சரி, இது அவங்களோட பிரம்மனை வச்சுக்கிட்டாலும் மொத்தம் 3 கொலை நடந்திருக்கு. அபிஜித், ஏதோ ஒண்ணு இருக்குப்பா, ஆனா அது நமக்கு தான் விளங்க மாட்டேங்குது. உங்களை யாராச்சும் ஏதாச்சும் பார்த்துருந்தா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ப்ளீஸ் சொல்லிடுங்க. யாராச்சும் வந்து போனது, இல்லை பேச்சு கேட்டது, ஏதாவது குரல் கேட்டது? இல்ல சார், உண்மையே சொல்ல போனா இங்க கொஞ்சம் கம்மியான பேர் தான் இருக்கும். நிறைய பேர் இன்னும் ஷிஃப்ட் ஆகி வரவே இல்லை சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு கூட நான் ஒய்ஃபோட ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். சார், நான் ஷூட்ல இருந்தேன். அதுவும் ஆட் ஷூட், நைட் ஷூட்ல இருந்து. ஸோ நானும் அங்கே இல்லை. நானும் என் ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டிக்கு போயிருந்தேன். 6 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். அப்புறம் நீ வாட்ச்மேன்? சார், நான் இங்கேயே தான் இருந்தேன்னா நான் யாரையுமே பார்க்கல சார். சரி, நீங்க எல்லாம் இப்போ போகலாம். ப்ளீஸ் கிளம்புங்க. முதல்ல இவங்கெல்லாம் உண்மை பேசுகிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணி ஆகணும். பங்கஜ், உண்மையிலே இவங்க சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்களா இல்லையான்னு கொஞ்சம் விசாரிச்சிரு, சரியா? அப்புறம் இந்த 3 பசங்களோட டீட்டெயில்ஸும் எடு. அந்த வயசான கிழவிய கிஞ்சல் ஒரு இடத்துல பார்த்தாங்கன்னு சொன்னீங்களா, அந்த இடத்த காட்டுங்க. வாங்க சார். சார், இதுதான் அந்த ஜன்னல். அங்கிருந்து தான் அந்த ஆன்ட்டி கிஞ்சல் கிட்ட உதவி கேட்டாங்க. இந்த கண்ணாடியில கைரேகை கிளீனா இருக்கு. அப்படின்னா எதிர்த்தாப்புல அந்த கிழவி அந்த ஃப்ளாட்டில் இருந்தது உண்மைதானா? அதாவது மாணவ சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த கீஞ்சலுக்கு எதிர்த்தாப்புல அந்த கிழவி அந்த ஃப்ளாட்டில் உட்காந்துக்கிட்டு உதவி கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு. அந்த ஃப்ளாட்டில் சேர் இருந்துச்சா? சேர் இருந்தது சார். ஸ்டோர் ரூமில் ஒரு சேர் இருந்தது சார். இதான் அந்த சேர் சார். சார், மேபி அவங்க சொன்னது உண்மையோ? சேர் நமக்கு கிடைச்சிருச்சு, அந்த கிழவியும் நமக்கு கிடைச்சிருவா. ஆனால் சார், அந்த கிழவி இங்கே இருந்திருந்தாங்கன்னா அவங்கள பற்றி விசாரிக்கிறதுக்கு கீஞ்சல் இங்கே வந்தப்போ இல்லைன்னு இந்த பசங்க அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த வயசானவங்க உண்மையில இருந்திருந்தா கிஞ்சலோட ஜன்னல் வரைக்கும் எப்படி வந்திருப்பாங்க? சார், அந்த வயசானவங்க கைரேகை பதிஞ்ச அந்த கண்ணாடியை நம்ம அபிஜித் அங்க ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். உருவி,
மாணவன், நீ 5வது ஃப்ளோர்ல தானே இருக்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இருக்கிற வீட்டுக்கு மேல இன்னும் 2 ஃபிளாட் இருக்கு. அந்த வீட்ல எல்லாம் யார் இருக்காங்க? சார் 6th ஃப்ளோர்ல இவர் தான் இருக்காரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மாணவ வீட்டுக்கு மேல இருந்ததுனால எல்லாம் நான் தான் பண்ணேன்னா? ஒரு நிமிஷம். 7th ஃப்ளோர்ல யார் இருக்காங்க? சார் ரொம்ப நாளா அந்த ஃபிளாட் மூடிதான் சார் இருக்கு. இந்த பில்டிங்கோட டெரஸ் எப்பவுமே மூடிதான் இருக்குன்னு சொன்னாங்களே, பூட்டு போட்டிருக்குமாமே. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அந்த பொம்பளை உன்னோட ஃபிளாட்ல இருந்ததா கீழே இறங்கி இருக்கணும். இல்லைன்னா 7வது மாடியிலிருந்து கீழே இறங்கி இருக்கணும். 2 ஃபிளாட்டையும் சோதனை போட்டுலாம் சார். அப்பதான் எந்த ஃபிளாட்ல இருந்து இறங்கினா நமக்கு தெரியும். வாங்க சார். ரூமை பார்த்தா இங்க யாரும் தங்குற மாதிரியே தெரியல. அப்படி இருக்குது ரூம். ஆமா. இந்த பிளாட்டோட சாவி நீதான் வச்சிருக்க இல்ல? சார் நீங்க மறுபடியும் என் மேலே சந்தேகப்படுறீங்க? ஆமா, சந்தேகப்படுற. சார் இந்த ஃபிளாட் 2 வருஷமா மூடிதான் கிடக்கு. அதனால இப்ப என்ன சார்? ஆ, இங்க பாருங்க, கயிறோட அடையாளம். ஐயா, அந்த பொம்பளை கயிறு கட்டி இங்க இருந்ததா கிஞ்சலோட வீடு வரைக்கும் போய் இறங்கி இருக்கணும். சார் சொல்லுதையா? இங்க பாருங்க, 2 வருஷம் கழிச்சு இங்க யாரும் விருந்தாளி வந்திருக்காங்க. கைரேக இங்க இருந்து தான் கிஞ்சல் அந்த பொம்பளை கிட்ட வந்திருக்கா. இந்த வீட்டோட ஓனர் யாரு? சார் அங்கண்ணகுமார். அவர் சூரத்தில் இருக்கிறவர். இந்த ஃபிளாட்டை வாங்கினதுல இருந்தே அவர் இதை மூடிதான் வச்சிருக்காரு. தயா, பில்டர்ஸ் கிட்ட இந்த ஓனரோட அட்ரஸ் முதல்ல வாங்க. இந்த பில்டிங்ல தங்கி இருக்கிறவங்க மேல எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட உங்க மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. சார், அமன், ரோகன் அப்புறம் சஞ்சய் ஆட் ஏஜென்சியில் வேலை பார்க்குறாங்க சார். நாங்கள் 2 பேரும் செக் பண்ணோம். அதில் யாரும் கிரிமினல் ரெக்கார்டில் இல்லை சார். சார் இவங்க 3 பேருக்கும் கிஞ்சல ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஓ அப்படியா? சரி, அப்ப மற்ற பேரெல்லாம் கொலை நடக்கிறப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சார், எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டை ரீசெக் பண்ணியாச்சு. இந்த சோகன் அவரோட ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிருந்ததுனால அவனோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக வீட்டிலே இல்லை. அவன் சிட்டியை விட்டு வெளியில் போயிருக்கான். அதனால் அவங்ககிட்ட மட்டும் பேச முடியல. அப்புறம் இந்த அமித்தும் சீமாவும் வீட்டில் தான் இருந்தாங்க. மாணவ அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கான். டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் சார், எந்த பேஷண்ட்டை மாணவ ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருந்துச்சோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வரல. அப்புறம் அந்த அலினா அவங்க எங்க இருந்தாங்க? சார், அலினா ஆர்ட் ஷூட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க ஆட் ஏஜென்சியில் மேனேஜர் சார். அப்புறம் சிசிடிவியை செக் பண்ணும்போது என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த கார்டு இருந்தார்ல, நல்லா தூங்கியிருக்காரு. அப்போ மூஞ்ச பார்க்கும்போதே நினைச்சேன் சார், சரியான தூங்கு மூஞ்சி. அந்த கிழவி கீஞ்சல் கிட்ட உதவி கேட்குறா. கீஞ்சல் உதவி பண்ண போறா. அந்த 3 பேரையும் கொலை பண்ணிடுறா. இந்த கிழவிக்கும் கீஞ்சலுக்கும் என்னதான் கனெக்ஷன் இருக்கு? கிஞ்சலை யாரோ மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. அப்புறம் இந்த கிழவி ஆக்சுவலா யாரு? அதுதான் இங்க பிரச்சனையே. கிஞ்சலோட மனநிலை கொஞ்சம் சரி இல்ல. அவ தன்னோட நினைவிலேயே இல்ல. அவளோட நிலைமைய யாரோ தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்காங்க. இவ கையாலேயே அந்த கொலைய பண்ணிருக்காங்க. ஆனா எதுக்காக? அப்புறம் இந்த பொம்மைக்கு பின்னாடி என்ன ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு? ஹலோ. ஓகே, தேங்க்யூ சார். சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன். கிஞ்சல் நார்மல் ஆயிட்டாலாம். ஆனா ஒரு விஷயம், என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா சார்? கிஞ்சல், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமா சார். ஆனா என்னாச்சு? நேத்து ராத்திரி உனக்கு அந்த கிழவி கண்ணில் பட்டப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நான் அவளை காப்பாத்துறதுக்கு நான் ஃபிளாட்டுக்கு போயிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. என்னோட ஜன்னலுக்கு அவ எப்படி வந்தான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. கிஞ்சல், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க கையில் ஒரு ராடு இருந்தது. ராடு. அப்புறம் உங்க ட்ரெஸ் முழுக்க ரத்தக்கரை படிஞ்சிருந்தது.
அப்புறம் ஏதோ ஒன்ன சொல்லிக்கிட்டே இருந்த நீ. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க சார். ராடா? ரத்தமா? சார், நான் என்ன உளறிட்டு இருந்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி டாக்டர் சார், கொஞ்சம் இப்போ கிஞ்சலுக்கு ஆக்சுவலா என்னதான் ஆச்சு? சார், நான் இவங்க கிட்ட பேசிட்டேன். இவங்களுக்கு ஃபுல்லா செக்கப்பும் பண்ணிட்டேன். பாக்கி எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா மூளை லெவல்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இவங்களால அவங்க மனசு அடக்க முடியல. இவங்களுக்கு வைத்தியமும் போயிட்டு இருக்கு. சார், இவங்க பிளட் ரிப்போர்ட்ஸ்ல என்ன தெரிய வருதுன்னா, இவங்களுக்கு சில மாத்திரைகள் பல ஆண்டுகளா கொடுக்கப்பட்டிருக்கு. கிஞ்சல், கொஞ்சம் இதை பாரு. எங்களுக்கு அந்த ஃப்ளாட்ல இருந்து இது கிடைச்சது. இல்ல இல்ல, என்ன போக விடுங்க. கிஞ்சல், கிஞ்சல், என்னம்மா பண்ற நீ? கிஞ்சல், நான் சொல்றத கேளு. கிஞ்சல், ஒண்ணு இல்ல. கிஞ்சல், இங்க யாரும் இல்ல. சொன்னா கேளு. உனக்கு ஒண்ணு இல்ல. எல்லாம் சரியாயிடும். என்ன இங்க இருந்து போக விடுங்க. கிஞ்சல், என்ன இங்க இருந்து போக கிஞ்சல். என்ன இங்க இருந்து. மானவ், இங்க பாரு. உன்னோட மனைவி கிஞ்சல் ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த பாதிப்பை யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எப்ப நடந்தது? சார், 1 வருஷம் முன்னாடி. இவங்க குடும்பத்துல யாரு இருக்காங்க? கிஞ்சலுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. தாரிவாத்துல இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கிஞ்சல் அவங்க கூட தான் தங்கிட்டு இருந்தாங்க. என்னவோ பொட்டுன்னு போயிட்டானுங்க. என்ன சாலுங்கே, பணத்துக்கிட்டே புலம்பிட்டு இருக்கியே? பணத்துக்கிட்ட என்ன நடந்ததுன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் பணம் சொல்ல மாட்டேங்குதுப்பா. ஒரு வேலை பண்ணுங்க, எனக்கு கேட்டு சொல்லுங்க. அப்படியா? ஏப்பா, என்ன நடந்தது? சாலோங்கி தான் சொல்லுவானா? அப்புறம் என்ன, நீ என்னன்னு சொல்லு. சொல்லு, டைம் இல்லை, சொல்லு. பாஸ், பார்க்கறதுக்கு இந்த ராடை வச்சு தாக்குதல் பண்ணதுனால இவங்க இறந்த மாதிரி தெரியும். தெரியுதா உங்களுக்கு? இது அவங்க தெரியுதுல, சின்ன அடையாளம். ஏதோ ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு இவன் மார்ல தாக்கியிருக்காங்க. கண்டிப்பா அந்த கூர்மையான பொருளின் காரணமாகத்தான் இந்த மரணம் நடந்திருக்கு. அப்புறம் இந்த கிஞ்சல் இந்த ஆயுதத்தை வச்சு தான் தாக்கியிருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடியே அவன் செத்துருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஆயுதத்தில் கிஞ்சலுடைய கைரேகையை தவிர இந்த சஞ்சயோட கைரேகையும் இருக்கு. அது கிஞ்சலுக்கும் சஞ்சய்க்கும் நடுவில் கைகலப்பு நடந்திருக்கும். அப்போ இவன் கைரேகை இதில் வந்திருக்கலாம். அப்படி நடந்திருக்கலாம். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படின்னா அந்த சஞ்சய் கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு? என்ன சாலோங்கி, உன்னால இதை சொல்ல முடியுமா? இந்த சின்னதா ஒரு காயம் இருக்க, அது எதனால ஏற்பட்டிருக்கோம்? பாஸ், இது ஏதோ நல்ல திடமான ஒரு கூர்மையான, எப்படின்னாக்கா பெண்ணு மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம், அதனால ஆயிருக்கு. ஆனா சார், நாங்க இந்த வீட்டை ஃபுல்லாவே சோதனை பண்ணிட்டோமே. நீங்க சொன்ன அடையாளத்துல ஆயுதமும் பெண் மாதிரி எதுவும் கிடைக்கல. அப்புறம் இது என்னது? இது என்ன இந்த காயம்? பாஸ், எனக்கு தெரிஞ்சு இது நான் சொன்ன மாதிரி அந்த பெண்ணு மாதிரி ஏதோ ஒரு ஐட்டத்தை வச்சு அட்டாக் பண்ணும்போது அப்போ அந்த கையோட நகத்தால் இது உருவாகிருக்கு. ஆக்சுவலாக வந்து தாக்கும்போது எவ்வளோ வேகமாக தாக்கியிருக்காங்கன்னா அந்த நகத்தோட பீஸ் இதில் கிடச்சிருக்கு. சார், கிஞ்சல் ஒரே ஆளை 2 ஆயுதத்தால ஏன் கொலை பண்ணிருக்கணும்? அதாவது சார், அங்க வேற யாரோ இருந்திருக்காங்க. ரோகானியும் அமரியும் சஞ்சய் தான் கொலை பண்ணியிருக்கா. 2 பேரோட ரத்த துளிகள் கிடைச்சிருக்கு. சார், அப்படின்னா சஞ்சய இந்த சின்ன ஆயுதத்தால யார் தாக்கியிருப்பாங்க? ஒரு தடவை இறந்ததுக்கு அப்புறம் இந்த ராடை வச்சு எதுக்கு சஞ்சய் அடிச்சிருக்கணும்? சார், ஒருவேளை இப்படி இருக்குமோ, சஞ்சய் ஏற்கனவே இறந்துட்டான்னு கிஞ்சலுக்கு தெரியாம இருந்திருக்கும். விஷயம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் இந்த முடி இப்போ நமக்கு ஏதாவது உதவி பண்ணலாம். சஞ்சயோட வீட்டிலேருந்து ஒரு சேர் கொண்டு வந்தீங்க இல்லையா, அதில் தான் இது கிடச்சிது. பார்க்கறதுக்கு நிஜ முடி மாதிரி இருந்தாலும் இந்த முடி உண்மை கிடையாது. இது விக்கோட முடி, விக்கு. தயா, இது பயங்கரமான சதி திட்டம் தான். செம்மையா பிளான் பண்ணியிருக்காங்க. சார், இந்த விண்டோட கிளாஸ்ல நமக்கு விரல் ரேகை கிடைச்சது இல்லையா, அதுவும் நமக்கு பயங்கரமா உதவி செய்ய போகுது.
ஆனா ஆனா இந்த அடையாளம் பாதி தான் இருக்கு. நாங்க இதை ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, இதனால உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கலாம். அது என்னது? நமக்கு அந்த பொண்ணோட ரத்தத்துல இருந்து நிறைய அளவு மெடிசன்ஸோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு, மாத்திரையோடது. எக்ஸாக்ட்லி இதெல்லாம் என்ன மெடிசன்றத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருக்கு, அதாவது கிஞ்சலுக்கு ஏதோ பெரிய நோய் இருக்கு. அதுக்கு அவ பல வருஷமா வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அது ஹாஸ்பிட்டல்ல கிஞ்சலோட நிலைமையை பார்க்கும்போது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கிஞ்சல் இவளுக்கு என்ன மாதிரி நோய் இருக்குன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். கிஞ்சல், இதை பாருங்க மீனாட்சி, நாங்க சிஐடியிலேருந்து வரோம். மானவ் சொல்லிதான் உங்களை பத்தி எங்களுக்கு தெரிய வந்தது. அதாவது நீங்க கிஞ்சலோட சிஐடியில இருந்தா? ஆமா, நான் கிஞ்சலோட பாட்டி. அவளுக்கு என்னாச்சு? நேத்துல இருந்து நான் மாணவுக்கு ஃபோன் போட்டுட்டே இருக்கேன், அவன் எடுக்கவே இல்லையே. எல்லாம் ஓகே தானே ஆஃபீஸர்ஸ்? மேம், ஆக்சுவலி மாணவுக்கும் கிஞ்சலுக்கும் ஆனா இப்ப கிஞ்சல் ஓகே தான், எங்க கூட தான் இருக்காங்க. இங்க பாருங்க பாட்டிமா, கிஞ்சலுக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் இருக்கு, அதுக்காக அவ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அது என்ன உண்மையா இருந்தாலும் அதை எங்க கிட்ட சொல்லிடுங்க. ஒருவேளை கிஞ்சல் அப்பாவினா அவளை காப்பாத்திடலாம் இல்லையா? யாரோ இருக்காங்க, கிஞ்சலோட நிலைமை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க தான் கிஞ்சலை மாட்டி விட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் மீனாட்சி அம்மா, என்னது உண்மை, எது உண்மை, எது உண்மைன்னு முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லணும்னா ஆஃபீஸர், கிஞ்சலுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் நோய் இருக்கு சார். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர்? இப்போ நீங்க சொன்னீங்களே அது, அதாவது கிஞ்சல் ஏதோ முணுமுணுத்துட்டு இருந்தான்னு. என்னை அதுக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, என்னை அதுக்கிட்ட வர விட்டுறாதீங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு சார். டக்கு கிட்ட அப்புறமா விளையாடுமா, டக்க வச்சிரு, முதல்ல ஜட பின்னிக்க, சரியா? ஏய், புருஷன் அப்பன் விட்டுட்டு ஏதோ குழந்தைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்க. எதுக்கு நீங்க வந்த? ஏய், ஒழுங்கா பணத்தை கொடு. உனக்கு எந்த பணமும் நான் கொடுக்க மாட்டேன். சாராயம் குடிக்கல, என்கிட்ட பணம் கிடையாது. முதல்ல இங்க இருந்து போ. அப்படின்னா பணம் கொடுக்க மாட்டேன். நான் பணம் கொடுக்க மாட்டேன், போயிடு. பணத்தை கொடுக்க மாட்டியா? அப்ப இருடி. அட கிஞ்சல், போய் யாரையாவது கூப்பிடு, இவன் இல்லைன்னா என்ன கொலை பண்ணிடுவான். அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் கிஞ்சல் தன்னை பிந்துன்னு நினைக்க ஆரம்பிச்சா. பிந்துவை ஞாபகப்படுத்துற எல்லா பொருட்களையும் நாங்க இந்த வீட்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சோம். இந்த பொம்மையை கொஞ்சம் பாருங்க. ஐயோ, பிந்து கிஞ்சலுக்கு ஒரு பொம்மை கொடுத்தாலே அது இதுதாங்க. 6 வயசுல இருக்கும்போது கொடுத்தது இது. இத பார்த்தானா கிஞ்சலுக்கு பிந்து ஞாபகம் வந்துரும். நான் இத மறைச்சு வச்சிருந்தேங்க. ஆனா சார், இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த பொம்மை எங்களுக்கு எங்க கொலை நடந்ததோ அந்த ஃபிளாட்ல இருந்து கிடைச்சது. அப்படின்னா சார், இந்த பொம்மையை யாரோ கிஞ்சல் கிட்ட வேணும்னே ட்ரிகரா பயன்படுத்தியிருக்காங்க. ஆமா மேம், கிஞ்சலோட நோயை பத்தி வேற யாருக்கெல்லாம் தெரியும்? ஜஸ்ட் எனக்கு தெரியும். அப்புறம் இங்க ஒரு டாக்டர் இருக்காரே, அவருக்கும் அவளை பத்தி தெரியும். சார், இந்த கிளினிக்கை பார்த்தா இங்க பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி தெரியலையே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிஞ்சலை இந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. சொல்லுங்க சார். நீங்க டாக்டரா? இல்ல, டாக்டர் சார் லீவ் போட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. நான் கம்பவுண்டர். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சிஐடி ஆஃபீஸர்ஸ். எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஒன்று தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க, பேர் கிஞ்சல். கிஞ்சல்? ஆமாமா. அவங்களுக்கு என்னாச்சு? இங்கே யாராச்சும் கிஞ்சலை பற்றி தெரிஞ்சுக்க வந்தாங்களா, கிஞ்சலோட ரிப்போர்ட்டை யாராவது கேட்டு வாங்கிட்டு போனாங்களான்றது டீட்டெயில்ஸ் வேணும். கிஞ்சலை பற்றி கேட்டு யாரும் இங்கே வரலீங்களே. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நர்ஸ் வந்தாங்க சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அவங்க கம்ப்யூட்டர் கிட்ட போயிட்டு ஒரு முக்கியமான கேஸோட ஃபைல் வேணும்னு தேடிட்டு இருந்தாங்க. எந்த கேஸோட ஃபைல்? அது தெரியலீங்களே. கம்ப்யூட்டர் கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இதில் இருந்தா? ஆமாம் சார். இதை பார்த்தா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண மாதிரியே தெரியலையே. இது ஆன் ஆகுதா? டாக்டர் சார் போனதுலேருந்து இந்த ஸ்கேனர் ஆஃபில் தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், கடைசியாக அந்த நர்ஸ் தான் இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணாங்க. அப்படியா? சொல்லு சாலுங்கி, சொல்லு. பாஸ், ஃப்ளாட்டோட சுவிட்ச் போர்டு அப்புறம் ஜன்னல்லேருந்து கிடைச்ச கைரேகைகள்
அதன் மூலம் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னது? அப்படி என்ன அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு? பாஸ், நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேர் மேலே இருந்த கைரேகைகள் யாரோ பெண்ணோடது கிடையாது, மாறா ஒரு ஆம்பளையோடது. என்ன? சரி சரி, ஓகே. என்ன சார்? அபிஜித், நாம நினைக்கிற மாதிரி கதையில வந்தது அந்த கிழவி இல்ல. சலோக்கு என்ன சொல்றாருன்னா, கீஞ்சல் யார கிழவின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அவ பொம்பளையே இல்லையா, ஆம்பளையா. ஆம்பளையா? சார், ஆ, நான் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என்னத்தை தேடி கண்டுபிடிச்சீங்க? சார், அந்த பொம்பளையா? எந்த பொம்பளை பத்தி சொல்ற ஃப்ரெடி? சார், ரெஷினா டவர் பிளாட் முதலாளியே நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் சார். பூர்வி, சார், இங்க பாரு. ஒவ்வொரு குற்றவாளியும் ஏதாச்சும் ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவான். எப்படின்னா இவன் தான் கைரேகை விட்டுட்டு போன மாதிரி. உங்க எல்லாருக்கும் என்கிட்ட அப்படி என்ன வேலை ஆக வேண்டியது இருக்கு? ஏன் என்ன நிம்மதியா லஞ்ச் கூட முடிக்க விட மாட்டீங்க? மேம், சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இங்க பாருங்க, இங்க 3 கொலை நடந்திருக்கு. அதை பத்தி உங்ககிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீங்க சரியான பதிலை மட்டும் சொல்லிடுங்க. உங்க பிளாட்டோட சாவி யார் யார்கிட்டலாம் இருக்கும்? 3 கொலைங்களா? ஆனா என்னோட பிளாட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணானா? அவன் யாரு? யார் அந்த பில்டிங் ஓனரை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இல்ல. அப்புறம் யாரு? அது என்னோட சொந்தக்காரன். சொந்தக்காரங்களா? தயா பேசுறா. சொல்லு தயா. ஓகே அபிஜித், கிருஷ்ணா டவர்ல நம்ம எத்தனை பேரை பார்த்தோமோ எல்லாரையும் நம்ம ஆபீஸுக்கு வர சொல்லு. சார், என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டுருக்கீங்க? ஒருவேளை என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களோ? சந்தேகம் எனக்கு உன் மேல மட்டும் இல்ல. இங்க இப்ப எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்களோ அத்தனை பேர் மேலேயும் இருக்கு. ஏன்னா நீங்க இந்த பில்டிங்ல தானே தங்கியிருக்கீங்க. ஆனா உங்கள யாரும் பில்டிங்குள்ள யாரும் வர்றதையும் நீங்க பார்க்கல, வெளியில போறதையும் பார்க்கல. அப்போ சந்தேகம் உங்க எல்லாரும் மேலேயும் தானே வரும் எங்களுக்கு. ரோஹனையும் அமரையும் சஞ்சய் தான் கொண்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் செத்து போயிட்டான். கிஞ்சல் கொன்னது உயிரோட இருந்தவங்களே இல்ல, மாறா செத்து போனவங்கள தான் தாக்கியிருக்காங்க. அப்புறம் கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றதுன்னா, இறந்தவங்களை கொன்னதுக்கு அப்புறம் கீஞ்சல் அங்கேயே உட்காந்துட்டு இருந்திருக்கா. சிஐடி ஆளுங்க வந்து அவளை பிடிச்சிட்டு போனாங்க. ஆமா சார், அந்த மாதிரி தான் ஏதோ நடந்திருக்கு. அதை எல்லாரும் பார்த்தாங்க. ஆமா, சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா நாம கண்ணால பாக்குற விஷயங்கள் எதுவும் உண்மையா இருக்கிறது இல்ல. அன்னைக்கு கீஞ்சல் கொலை பண்ண மாதிரி தானே இருந்தது, ஆனா உண்மை அது இல்லையே. ஒரு பக்கம் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஆனா அங்கதான் எல்லாம் நடந்திருக்கும். ஆக்சுவலா நீங்க யாரும் அந்த கிழவியை பார்க்கல, ஆனா உண்மையிலேயே அவங்க இருந்திருக்காங்க. அப்படின்னா எங்கெல்லாம் யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. எந்த பேஷண்ட்டுக்கு நீங்க ஆபரேஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்களோ அந்த பேஷண்ட் அங்க வரவே இல்லை. உங்க மேலே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அப்புறம் கிஞ்சல் ஒரு வயசானவங்களை பத்தி ஒரு கதை சொன்னாங்க. ஆனா நிஜத்துல அங்கிருந்த கிழவி ஒரு பொம்பளையே இல்ல, பொம்பளை ரூபத்துல ஒரு ஆம்பளை. அந்த ஆளை காப்பாத்ததா கீஞ்சல் கிளம்பி அந்த பிளாட்டுக்குள்ள போறா. ஆனா அந்த பிளாட்டுக்குள்ள அவ பார்த்தது கொலை செய்யப்பட்ட 3 சடலங்கள். அப்புறம் கீஞ்சல் அவங்கள தாக்குறா. அப்புறம் பழியெல்லாம் கீஞ்சல் மேலதான் வந்து சேரும். ஆனா மாணவுக்கு தன்னோட ஒய்ஃப்க்கு இருந்த நோயை பத்தி தெரியவே தெரியாது அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாணவ் சார், உங்க ஒய்ஃபுக்கு தலைவலியோ இல்ல ஜுரமோ வரல, இடையில உங்களுக்கு தெரியாம வந்துட்டு போறதுக்கு. அப்புறம் அமிதன் சீமா, உங்களோட வீட்டில் இருந்து கிஞ்சலோட பால்கனிக்கு ரொம்ப ஈஸியாகவே போயிடலாம்.
அலீனா, ஷூட்டிங்கு போயிருந்தீங்க, எப்போ வரைக்கும் இருந்தீங்க? அது யாருக்கும் தெரியாது. அப்புறம் சோஹன் யாரோட பார்ட்டிக்கு போனானோ அவனை பத்தி எந்த தகவலும் இல்லை. இப்படி இருந்தா நாங்க என்ன முடிவு பண்றது? சார் நான் ஷூட்ல இருந்தனோ இல்லையோ, ஆனா அதை வச்சு நான் தான் கொலை பண்ணேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமா, சொல்ல முடியாததா அலினா மேடம். ஆனா குறைஞ்சபட்சம் உங்க மேல சந்தேகமாவது படலாமே. அதனாலதான் உங்க எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் எங்களுக்கு தேவை. அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நாங்க மேட்ச் பண்ணி பார்க்க போறோம். கொலகார யாருன்னு அப்ப தெரிய வந்துடும். சார், நான் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுக்க நினைக்கிறேன். வாங்க. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்ச் ஆகலையே. என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்களே பாத்தீங்களா, யாரும் எதுவும் பண்ணல. சார், இப்ப நாங்களாம் வீட்டுக்கு போலாமா? சரி, கிளம்புங்க. தயா, அபிஜித், எனக்கு இப்போ புரியுது ஃபிங்கர் பிரிண்ட் எதுக்காக மேட்ச் ஆகலைன்னு. சார், நீங்கெல்லாம் எப்படி இங்க? நீங்க ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்கல்ல, அதான் நாங்களே உங்களை பார்க்க வந்துட்டோம். சரி, ஆனா எதுக்கு இங்க? என் வீட்டோட சவியை நீ இவளுக்கு தான் கொடுத்தியா? இப்ப புரியுதா? இப்ப கூட உனக்கு நடந்தது புரியலன்னா நாங்க சொல்றோம் என்னன்னு. சார், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ல பிரச்சனை இருக்கு. யாரோடது இது? அலீலாவோடது. ஒருவேளை அலீனா தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ல ஏதாவது பூசியிருப்பாளா? நீதான் அந்த கிளினிக்கு போய் கிஞ்சலோட நோயை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க. அதை மிஸ்யூஸும் பண்ணிருக்க. சஞ்சயை கொண்டது நீதான். அதுக்கப்புறம் நீதான் சோன் பிளாட்டோட சாவியை எடுத்து சஞ்சய் கிட்ட கொடுத்துருக்க. சஞ்சயோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் 7th ஃப்ளோர்ல அங்கனாவோட ஃபிளாட்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்னோட நல்லா மேட்ச் ஆகுது. அந்த கிழவியா நடிச்சது சஞ்சய் தான். இது எல்லாத்தையும் பண்ணது நீதானே? ஆமா, நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். என்ன மானவ், சாருக்கு ஃபுல்லா நடந்தது சொன்னியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆக்சுவலி இது இது எல்லாத்துக்கும் காரணம் மானவ் தான். இவன் காதலிச்சது என்னவோ என்னதான், ஆனா இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த பைத்தியக்காரி கிஞ்சல். இவங்க 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. அதனால நான் இவங்களை பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஜஸ்ட் அதுக்காக தான். கிழவியா நடிக்க வைக்கிறதுக்கு சஞ்சய் எப்படி சம்மதிக்க வச்ச? சஞ்சய் என் ஆஃபீஸ்ல இருந்த எம்ப்ளாயி, நான் அவனோட எக்ஸ் பாஸ். அவனை ஒரு சின்ன ஃப்ராட் கேஸ்ல மாட்டி விட்டேன். அதனால அவன் என்ன வேணாலும் பண்ண தயாராயிட்டான். அலினா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் இந்த கேஸ்ல என்னை மாட்டி விட்டுறாத. உனக்கு நல்லாவே தெரியும் நான் எதுவுமே பண்ணல. ஏன் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன மாட்டி விட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாத்தீங்களா? அலினா, அதுக்கு ரொம்ப சாரி. ப்ளீஸ் என்னை காப்பாத்து. நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். எது வேணாலும் பண்ணுவியா? நீ எப்படி சொல்றியோ நான் அப்படியே பண்றேன். எனக்காக நீ கொலை பண்ணுவியா? கொலையா? ஆமா, உன்னோட அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் யாரு? ரோஹன், அப்புறம் அமர். ஜஸ்ட் நீ அவங்க கூட கிருஷ்ணா டவருக்கு ஷிஃப்ட் ஆகணும். அங்க நான் சொல்ற ஃபிளாட்டுக்கு மாறு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். ஓகே? இப்போ கிஞ்சல் எப்போ வேணா இங்க வரலாம். இன்னும் வேலை பாக்கி இருக்கு. என்ன வேலை?
அந்த நேரத்தில் மானவ் கீஞ்சல் கூட இல்லை. ஏன்னா மானவ் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு பிளான் பண்ணதே நீ தான். பட் ஆக்சுவலி அங்கே பேஷண்ட்டே வரல. இவன் ஃபுல் நைட்டும் ஹாஸ்பிட்டல்லே இருக்கணுன்றதுக்காக நான் அப்படி பண்ணேன். அதே மாதிரி மாட்டிக்கிட்டான். நானும் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். கிஞ்சலுக்கு பைத்தியம் பிடிக்கல. மாறா உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்காளினா. நீ தான் ஒரு நோயாளி. உனக்கு பகை மானவ் கீஞ்சல் மேலே தானே. அந்த 3 பசங்க என்ன பண்ணாங்க? நீ எதுக்கு அவங்கள கொலை பண்ண? ஆனா சார், அவங்க 3 பேரும் நல்லவங்க கிடையாது. நான் முதல்ல எங்க வேலை பார்த்துட்டு இருந்தனோ அங்கதான் அவங்களும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஃப்ராட் பண்ணிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்காங்க. அங்க ஆபீஸ்ல என் பேரே கெடுத்துட்டாங்க. எனக்கு பெரிய அவமானம் நடந்து நான் ஆபீஸ்ல இருந்து நீக்கப்பட்டேன். அதுக்கு நான் பழி வாங்கி தானே ஆகணும். அதுல இவனையும் ஏன் சேர்த்துக்க கூடாதுன்னு நினைச்சேன். இந்த சோகன் இவன் என்னை காதலிச்சிட்டு இருந்தான். அங்கிதாவோட பிளாட் கீ கேட்ட உடனே இவன் காதல் மயக்கத்துல ஈஸியா என்கிட்ட கொடுத்துட்டான். அவ்வளவுதான். அந்த 3 பேரோட சேர்ந்து இந்த மாணவியும் நல்லா வச்சு பழி வாங்கலான்னு முடிவு பண்ணேன். அதுதான் நான் செஞ்சேன். இந்த மாணவ உயிரோட விட்டதுதான் நான் பண்ணதுலே பெரிய தப்பு. கொஞ்சம் சரியா திட்டம் போட்டு இவனையும் நான் போட்டு தள்ளியிருக்கணும். பழி வாங்கணுன்ற உணர்ச்சியில நீ 3 கொலை பண்ணியிருக்க. இதுல இருந்து என்ன கிடைச்சது உனக்கு? இதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா துரு பிடிச்ச காம்பிக்கு பின்னாடியே போய் வாழு.